Hi everyone. So welcome to Design and Analysis web series. I have posted so many concepts related to design and analysis algorithm like recursive and non-recursive algorithm, greedy algorithm, dynamic and so on. So if you want to know more about this, kindly subscribe and follow. Hi everyone. ஸோ டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதமில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குயர் கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து merge ஷார்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்டிங்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்க நம்பரை அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ 3 1 அண்ட் தென் ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ சப்போஸ் இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செட் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், merge ஷார்ட்டில் மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சி அண்ட் தென் 2 செட்ஸாக வந்து அதை டிவைட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் ஆஃப் இருக்குது அப்படின்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 எலமெண்ட்ஸை வந்து நம்ம 2 செட்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். எப்படி டிவைட் பண்ணணும்? மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ மிட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று வந்து n/2 அல்லது n+1/2. ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 8/2 ஆர் 8+1/2. ஸோ ரெண்டு விதமாகவுமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 4 கிடைக்கும். 8/2 எடுத்தோம்னா 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து அப் டு திஸ் மிட் எலமெண்ட் ஒரு செட்டாகவும் அண்ட் தென் ஆஃப்டர் த மிட் எலமெண்ட் இன்னொரு செட்டாகவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ரிகர்சிவாக திரும்ப 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 ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் வந்து ஸோ இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ கொடுத்து மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சி 2 செட்ஸாக நம்ம வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இப்போ 11 வரைக்கும்னா ஸோ 3, 1, 11. ஸோ அது வரையும் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட் அண்ட் தென் 7, 5 இது ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்டாகவும் நம்ம வந்து என்ன செஞ்சிடணும்னா செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த 3, 1, 11ஐயும் என்ன பண்ணுறோன்னா ஃபர்தராக ரிகர்சிவ் மாதிரி நம்ம n/2 இருந்ததை n/4 ஆகும், அதுக்கப்புறம் n/8 இப்படியே ஃபர்தர் செட்டாக வந்து மிட் எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அன்டில் திஸ் இஸ் டிவைடட் இன்டு எ சிங்கிள் எலமெண்ட். ஸோ ஒரு செட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்தராக இதை டிவைட் ஆகிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகிடும்னா ஃபர்தராக ஒரு 3, 1, 11 சிங்கிள் செட் ஆஃப் எலமெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் எனக்கு டிவைட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் ரைட் சைடு இருக்கிற எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு 2 செட்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 9, 2 அண்ட் தென் 6. ஸோ இப்போ இது என்ன ஆகும் 9, 2, 6. ஓகே, ஸோ இந்த செட்டை நம்ம இப்போ ஃபர்தராக என்ன பண்ணணும், merge பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை வேரியஸ் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஷார்ட் தான் நமக்கு இருக்கிற சொல்யூஷன். ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு merge பண்ணிகிட்டே வரணும். அதுதான் டிவைட் அண்ட் கான்குயர். அதனால தான் நம்ம இதை டிவைட் அண்ட் கான்குயர்னு சொல்கிறோம். ஸோ merge பண்ணும் போது இது ஷார்ட் பண்ணிடணும். ஸோ 7, 11 இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு merge பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க செட் ஆஃப் எலமெண்ட்ஸை திரும்ப அகைன் ஃபர்தராக நம்ம லிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்டட் லிஸ்ட்டில் வந்து நமக்கு எலமெண்ட் இருக்கும். ஸோ எந்த எலமெண்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து merge பண்ணி ஷார்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இப்போ இங்கே இருக்க செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்டில் வந்து இப்போ அடுத்து 1, 3க்கு அப்புறம் எது இருக்குது அப்படின்னா ஸோ 11. ஓகே, ஸோ இந்த சப் ப்ராப்ளத்துக்கு அடுத்த சப் ப்ராப்ளம் வந்து 1, 3, 11. ஸோ 1, 3, 11 இது ஒரு சப்செட்டாக வந்து நம்ம கிளப் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் 7, 5, 5, 7 இதை ஷார்ட் பண்ணிக்கிறோம். அகெயின் அதே மாதிரி 9, 2 இருக்கிறத 2, 9 நம்ம ஷார்ட் பண்ணிக்கிறோம். அகெயின் ஃபர்தர் இந்த சப் ப்ராப்ளத்தை வந்து நம்ம merge பண்ணும்போது திரும்ப ஷார்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 2, 5, 7, 9. ஸோ அகெயின் இந்த 2 மேஜர் சப் ப்ராப்ளத்தை கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஷார்ட்டர் லிஸ்ட் கிடைக்கும் 1, 2, 3, 5, 7, 9 அண்ட் 11. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஷார்ட்டட் ஆர்டர். ஸோ merge ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். கொடுத்துருக்க லிஸ்ட்டு வந்து அன்ஷார்ட்டடாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக அதை 2 செட்ஸாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எனக்கு வந்து இன்னொரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
குடுத்திருக்க செட்டே வந்து ஷார்ட்டட் ஆர்டர், இன்கிரீசிங் ஆர்டர்ல குடுத்திருக்காங்க. ஸோ 10, 20, 30, 40ங்கிறது என்னது? ஷார்ட்டட் ஆர்டர். அதையும் நான் இந்த மெத்தட்ல பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? மிட் எலிமெண்ட் கண்டுபிடிப்பேன். ஸோ 30 வரைக்கும் ஒரு செட்டு, 40 ஒரு செட்டு, திரும்ப 20 மிட் எலிமெண்ட். ஸோ 10, 20 ஒரு செட்டு, 30 ஒரு செட்டு. அகைன் ஃபர்தரா 10, 20 வந்து என்ன ஆகும்னா சிங்கிள் எலிமெண்ட்டா டிவைட் ஆகும். ஸோ சிங்கிள் எலிமெண்ட்டா டிவைட் ஆகுற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இந்த எலிமெண்ட்டை டிவைட் பண்ணுவேன். ஸோ அகைன் மெர்ஜ் பண்ணும்போது திரும்ப ரிவர்ஸ்ல பண்ணும்போது எனக்கு ஷார்ட் பண்ணி நான் மெர்ஜ் பண்ணிட்டே போயிடுவேன். இப்போ இன்னொரு கடைசி கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். அது என்னதுன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்குன்னு வச்சுப்போம். பார்த்தது வந்து அசெண்டிங் ஆர்டரு. இப்போ இருக்கிறது வந்து டிசெண்டிங் ஆர்டர். சப்போஸ் 100, 50, 20, 10ன்னு இருக்குன்னா இது அரேஞ்ச்டு தான். ஆனால் எப்படி இருக்கு? டிசெண்டிங்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? அரேஞ்ச்டு தான், பட் அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம பார்த்தோம். அதுவும் ஒரே கேஸ் தான், டிவைட் அண்ட் கான்குயர் தான். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆகி எலிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் மிட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் சப் ப்ராப்ளம் ஒன்னா டிவைட் பண்ணிடுறோம். 100, 50, 20 ஒரு சப் ப்ராப்ளமா, 10 ஒரு சப் ப்ராப்ளமா டிவைட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த 100, 50, 20 வந்து அகைன் ஃபர்தரா மிட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஃபர்தரா நம்ம வந்து டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கேசஸ் வந்து என்னவா இருந்தாலும், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆயிருந்தாலும், டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆயிருந்தாலும், அன்சார்ட்டட்ல கொடுத்துருந்தாலும், மெர்ஜ் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே கேஸ் தான், டிவைட் அண்ட் கான்குயர். ஸோ நம்ம என்ன மிட் எலிமெண்ட்டை வச்சு 2 சப் ப்ராப்ளமா நம்ம டிவைட் பண்ணிட்டே போயிடணும். இதுதான். ஸோ அட் லாஸ்ட்டாக எனக்கு என்ன கிடைக்குது? ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ டிவைட் அண்ட் கான்குயருக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மாதிரியான கேசஸ், பெஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் எப்படி இருந்தாலும் நான் ஒரு ப்ராப்ளமை டிவைட் அண்ட் கான்குயருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லாகிரிதமிக் ரெப்ரசன்டேஷன்ஸில் தான் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடைக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸாக இருந்தாலும் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது டிவைட் அண்ட் கான்குயருக்கு? So T of n is equal to small that is எப்படி நான் டிவைட் பண்ணிக்கிறேன்? 2 செட்ஸா நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டை வந்து 2 செட்ஸா டிவைட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1, அதாவது அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கான கம்ப்யூட்டிங் டைம். ஸோ 2 செட்ஸா நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ n/2ங்கிறது வந்து டிவைட் பண்ணுறது, 2ங்கிறது 2 செட்டாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் அல்லது மாஸ்டர் தியரம் ரெண்டுலேயுமே கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏயை வந்து 2ஆகவும் பியை வந்து 2ஆகவும் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி சால்வ் பண்ணால் கூட நமக்கு என்ன கிடைக்கும்னா லாகிரிதமிக் டைமிங்ஸ் தான் கிடைக்கும். ஸோ லாகிரிதமிக் டைமிங்கிறது என்னது? ஸோ லாகிரிதமிக் டைமிங்கிறது வந்து ஹையர் ஆர்டர் ஆஃப் க்ரோத்தில் வந்து வெரி மினிமம். ஸோ இந்த 1ங்கிறது வந்து எதுக்காக எடுத்துக்கிறோம்? கான்ஸ்டன்ட் டைமிங் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ அது நம்ம கொடுத்துருந்தாலுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2t n/2 தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை மாஸ்டர் தியரமில் சால்வ் பண்ணி பார்ப்போம். a is equal to 2, b is equal to 2, d is equal to 0 தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா இங்கே 1ன்னு தான் இருக்குது கான்ஸ்டன்ட் டைமிங். ஸோ இதை நம்ம மாஸ்டர் தியரமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? லாகிரிதமிக் டைமிங் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா n log n. ஸோ பிக் O ஆஃப் n log n லாகிரிதமிக்கில் தான் நமக்கு கிடைக்கும் மெர்ஜ் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும். குவிக் ஷார்ட்டில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸாக எடுத்துக்கிட்டாலும் வேற வேற டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு ஷார்ட் மெர்ஜ் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான கேஸ் சினாரியோ எடுத்துக்கிட்டாலும் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா லாகிரிதமிக் டைமிங்கில் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஷார்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது மெர்ஜ் ஷார்ட் வந்து it is a very good shorting because it is giving the very less time complexity. Okay, thank you.